நீ நம்ம ஊருக்காரன் தான் நம்ப மாட்டேன், வெள்ளைக்காரன் கூட நம்ப மாட்டேன். இவர் யார் தெரியுமா? கேரளா நாட்டு அம்பாசிடர் பென்சில் வந்து இறங்கியிருக்கு. வழக்கமா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்ன கேட்டார், ஒரு தடவை விஜய் சேதுபதி நிறைய ஒரு மளிகை வந்து ஆன்லைனில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு பிரகாஷ் ராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட விளம்பரத்தில் நினச்சது அப்பாலஜி வாங்கிட்டு இனிமேல் தப்புன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்போதும் விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீங்கள் தான் உங்களை நம்பி தான் பொருட்கள் வாங்கிறார்கள். நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் தான் பொறுப்பு என்று கோர்ட்டு சொல்லிவிட்டது. இது எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பித்து இப்போ அண்மையில் நிறையா ரீசனபிள் ஜெனுவன் மேட்டர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அண்மையில் ஒரு சனிப்பெயர்ச்சிக்காக பார்த்தோம். இது வந்து எதுக்குன்னா, பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செய்து விட்டார்கள். சனிப்பெயர்ச்சி என்று ஒன்று வந்துச்சு. ஒரு அற்புதமான ஒரு சனீஸ்வர பகவான் இடம்பெறும் பொழுது யாராருக்கு என்னன்னு சொல்லிட்டு அது எல்லா சேனல்லையும், ஏன்னா எது கமர்ஷியலாக போதோ அதெல்லாம் பண்ண முடியும். சன் டிவி யாருன்னு தெரியும். அது யாருது? விஜய் படத்தை போட்டு அழுறாங்க. அண்மை காலத்தில் விஜய் படத்தை வாங்கி வச்சு அழுறாங்க. கட்சி வேற அவர் பண்ணுவதன் மூலம் ஊக்குவிக்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர் இதை போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க, காசு வருதுங்கிறது தானே கணக்கு. இது போல் சோதிடத்தையும் அதே சேனலில் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க, இதை ஒரு 5 ஜோசியர் நடுவில் ஒருத்தர் சஃபாரி, ஒருத்தர் வந்து ஜிப்பா, ஒருத்தர் வந்து வேறு கலர் சட்டை டிஷர்ட் எல்லாம் போட்டு 5 பேரும் 12 ராசிகளுக்கும் 26-27 நட்சத்திரங்களுக்கும் மாற்றி சனி பேச்சப்போ என்னென்ன ராசிகள் மாறுகின்றன, பலன்கள் போகின்றன, இது அது பண்ணோம். வியாபாரம் பண்ணுபவர்கள், அடுத்து வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க, தொழில் செய்பவர்கள், பணியில் இருப்பவர்கள், உறவுகள் எல்லாத்தையும் பிச்சு உதறிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஸ்பான்சர்ஸ் பிச்சு ஓதுறது. இதை அந்த விளம்பரங்கள் செய்த கம்பெனிகள் வந்து கொடுப்பது, விளம்பரத்திற்கு தலையிட்ட ஒரு கிரிக்கெட் ஆட்கள், கிரிக்கெட்டு அவர் பெரிய சச்சுனார்கிட்ட யார் கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்பது போல இவர்களை பொறுப்பேற்க வைத்தால், இப்போ சோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ சோதிடத்தை அடிப்படையாக வச்சு பண்ணால் கலைஞர் வந்து தோற்று போகிறாரு. எம்ஜிஆர்ட்ட 3 தடவை தோற்று போகிறாரு, ஜெயலலிதாட்ட 4 தடவை தோற்று போகிறாரு. ஏன் தோக்கணும்? சோதனை தான் தெரியுது. ஏப்பா 4 நட்சத்திரம் சரியில்லைப்பா, முடிக்க உட்காந்துருப்பா. ஜெயலலிதா சோதிடர்களுடைய மொத்த உருவம். இவர்கள் செய்யும்போது செய்யலாமே. எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து வந்தவர். இந்த சோதிடம் பழிக்கும் என்று முடிவு செய்து விட்டால் ஏன் தான் அவர் போய் தேர்தல் நிற்கிறார், இந்த படம் சரியாக வராது, இந்த டைட்டில் சரியாக வராது, செய்யலாமே. இதற்கு என்ன அவர்கள் கொடுக்க போய், ஏன்னா நம்மளுடைய சின்ன நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட மத புத்தகத்தில் சொல்ல, நாள் பார்ப்பவர்களையும் சகுனம் பார்ப்பவர்களையும் கொல்லப்பட வேண்டும்னே சொல்லுது. இதை தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு குழப்பான்னா, ஆமாம் கேட்குறது ஆள். இப்போ எலெக்ஷனில் வந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறோம். ஏழை பாலையிலாம் இருக்கிறான், இந்தப்பா ஒரு 1000 ரூபா வச்சு 10,000 வச்சு பண்ணால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய, தாலியில் சத்தியம் பண்ணுறாங்க, பாலில் சத்தியம் பண்ணி கொடுத்து நீ பெரிய அது ஒரு மேட்டராக. இவர்கள் இந்த சோதிட விஷயம் இருக்குது பாருங்கள், இதை வந்து பண்ணும்பொழுது பொறுப்பை தவறாக இவர் ராசி நட்சத்திர பொறுப்பை தவறாக சொல்லியாச்சு அப்படின்னா இதுக்கு யார் பதிலளிக்க வேண்டும், அதற்கு யார் ஈடு செய்ய வேண்டும், ஈடு கட்ட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. இதை செய்ய, இதை செஞ்சுதான் ஆகணும். இது வந்து தவிர்க்க முடியாதுங்க. தவிர்க்க முடியாத பல மேட்டர்கள் இருக்கும் பொழுது இதை மக்களை ஏமாற்றுவது என்பது, இப்போ சினிமா தியேட்டரில் என்ன செய்யணும், சினிமா எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய பாருங்க. இப்போ அண்மையில் பல விஷயங்கள் சொன்னாலும் வேறு பக்கம் போக பார்த்தோம்னா இதுதான். இதை யார் சொல்லுகிறார்களோ, அல்லது எந்த நிறுவனம் அதை ஸ்பான்சர் பண்ணி அதை வந்து செய்கிறதோ, அல்லது எந்த நிறுவனம் அதை ஒளிபரப்பு செய்தோ அதை பொறுப்பேற்க வைக்க வேண்டும். செய்வாங்களா? ஏன்னா அவர்களுடைய பிஸ்னஸ்ஸு. ஏன் இதில் அரசு தலையிடவில்லை? ஆமாம், முடியாது. இது அரசு தலையிடலாம், அது அவர்களுக்கு பிஸ்னஸ்ஸு. அதனால் இதை பார்த்து சப்பாத்திங்கிற நீயே இவ்வளவு உஷாரா இருந்தா, சால்னா திங்கிற நாங்க எவ்வளவு உஷாரா இருப்பா? தூக்கி காட்டுப்பா.